அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் சொல்லலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ன்றது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்காக, அடிஷன் சப்ராக்ஷன் அதுக்கெல்லாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ன்றது சிம்பிளாக முன்னாடி சொன்னது தான், இட் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் அ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஆன் வேல்யூஸ். ஓகேவா? அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட்னு இந்த டைப்ஸ்லாம் இருக்குது. சரியா? ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஆல்ரெடி வந்து என்னோட டேரக்டரிக்கு வந்தாச்சு. இதில் புதுசாக ஒரு ஃபைல் operators.js. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது arithmetic ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷனுக்கு 10 + 20. ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்ரண்ட்னு சொல்லுவாங்க. 10ன்றது ஒரு ஆப்ரண்ட், 20ன்றது ஒரு ஆப்ரண்ட். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரண்ட் மேலே ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்குது இல்லையா? ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து HTML ஃபைலில் நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஸ்கிரிப்ட் டேக்கில் SRCன்ற ஆட்ரிபியூட்டில் என்ன பண்ணுறேன், operators.js. இப்போ நான் ப்ரௌசரில் போனேன்னா 13 வருதா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த index.jsஐ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். index.html இதை கமெண்ட் பண்ணல, இப்போதைக்கு தேவையில்லை. ஆப்ரேட்டர்ன்ற அந்த ஃபைல் மட்டும் வச்சுக்கலாம். operator.js UL இப்போ பார்க்குறேன். ஸோ 30 மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன், அடுத்து பார்த்தா சப்ராக்ட். சரியா? 20 - 5 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 15. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார்ன்ற அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்னு சொல்லலாம், டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஆஸ்ட்ரிஸ்க், அப்படி இல்லைன்னா ஆஸ்ட்ரிக், ரெண்டுத்தில் எதுனாலும் சொல்லிக்கலாம். இது மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 40 வந்திருக்கா? அதே மாதிரி லாக், டிவிஷன் 20/2 20/2 கொடுத்தா 10ன்னு வரும். சரியா? இந்த டிவைட் அப்படின்ற அந்த ஆப்ரேட்டர் என்ன கொடுக்கும் அப்படின்னா கோஷன்ட்டை கொடுக்கும். 20/2 கொடுத்தனா 10 2s are 20. ஸோ 10ன்ற வேல்யூ கிடைக்குதா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடுலஸ்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. லாகில் 20 மாடுலஸ்னா %2. ஸோ இந்த மாடுலஸ்ன்றது என்னென்னா இதுவும் டிவிஷன் மாதிரி தான். பட் டிவிஷனில் வந்து கோஷன், இது வந்து கோஷன் கொடுக்கும், 10 கொடுக்கும். இப்போ 20/2னா 10 2s are 20. அப்போது ரிமைண்டர் என்ன இருக்கும், 0வாக இருக்குமா? ஸோ இந்த மாடுலஸ்ன்றது என்ன கொடுக்கும் அப்படின்னா ரிமைண்டரை கொடுக்கும், ரிமைண்டர் 0. இதிலே எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மாடுலஸ் 3 அப்படின்னா 3 6 are 18. அப்போ 18 வருமா? 18னா ரிமைண்டர் வந்து 2, இங்கே எனக்கு 2ன்னு இருக்கும். ஸோ இதுதான் மாடுலஸ்ன்றது என்னென்னா இது டிவிஷன் மாதிரி தான், பட் டிவிஷனில் இது ரிமைண்டர் கொடுக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்போனென்ஷியல்ன்றது எதுக்கு யூஸ் ஆகும்னா பவர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. சிங்கிள் ஸ்டார் வந்து மல்டிப்ளிகேஷனுக்காக, டபுள் ஸ்டார் வந்து பவருக்காக. இப்போது 2 கொடுக்குறேன், இல்லை 3 வச்சுப்போம். 3 வந்து டபுள் ஸ்டார் 2. ஓகேவா? ஸோ 3 2s are 6 இல்லை, பவர் 2னா 3 × 3. ஓகேவா? இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 9ன்னு வருதா? அதே மாதிரி 3/3 கொடுத்தோம் அப்படின்னா 27, 4 கொடுத்தோம் அப்படின்னா 81. இது பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போனென்ஷியல் இது வந்து மாடுலஸ்.